ஹாய், எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கே நம்புவோம். பின்னாடி நிக்கிற பாத்தீங்களா, உடன் பிறப்பு. ஹாய் ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அக்காவை மீட் பண்ணல, ரொம்ப சந்தோஷம். பாத்திருப்பீங்க ஒருத்தவங்க வாயுக்குள்ளாரதான் போகல கேமரா. அந்த அளவுக்கு நாங்க பாட்டுக்கு ஜூம் பண்ணி எடுத்துக்கிட்டு கிடந்தோம். ஆமா, அந்த இடத்துல ஒரு உண்மையை சொல்லணும்னா நாங்க ப்ரொமோஷனுக்காக நாங்க ஒத்துக்கல வரல. இன்னொரு பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைச்சிச்சேன்னு நாங்களே நினைச்சுட்டு நாங்க பார்த்துருக்கோம். அப்படியா? அதெல்லாம் வாஸ்தவம். ஒரு ஹாய் போனாலும் நம்ம உறவுகள் தான். ஆமா. ஆக்சுவலி என்ன பிளான்னா, வந்து இருந்து ஒரு 3-4 நாள் தங்குற மாதிரி தான் நான் பேசியிருந்தேன். அப்படிதான் நம்ம பிளானும் போட்டு இருந்துச்சு. இப்ப பார்த்தா வரப்பே ஷெட்யூல் போட்டு வச்சிருக்காங்க. இதெல்லாம் நியாயமா? இல்ல, நம்மளை விட உறவுகளுக்கு நல்லா தெரியும் நம்ம என்ன விஷயமா வந்திருக்கோம், அதனால எவ்வளவு பிஸியா இருக்கோம் அவங்களுக்கே தெரியும். கண் தூக்கம் இல்லாம சும்மாவே கண்ணு கீழே எனக்கு வீங்கும். தூக்கம் இல்லாம இப்ப ரொம்ப வீங்குதுங்க. மத்தபடி வியாதி எல்லாம் இல்ல, தூக்கம் இல்லாம வீங்குது. நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க அக்காவும் அண்ணனும். அதனால வந்த வேலை முடிஞ்சிருச்சு. இப்ப அதனால மணி வந்து கிட்டத்தட்ட ஒரு 1:30-2 மணி ஆயிடுச்சு. கௌரி வீட்டுக்கு கூப்பிட்டு இருக்காங்க. நமக்கு எங்க போக நேரம் இருக்குது. காலையில கிளம்பும் போது எங்க வீட்டாளுக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா? நீங்க கரெக்டா வந்துட்டு உங்க வேலையை தான் பாத்துக்கிட்டு தெரியுறீங்க, நீங்க எனக்கு விசேஷத்துக்கு வந்தீங்களா இல்ல நீங்க ப்ரொமோஷனுக்கு வந்தீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அதுவும் எங்க வேலைதான்ப்பா, பாக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க ஈஸியா சொல்லிருவீங்க, யூடியூபர் எப்ப பார்த்தாலும் கேமரா தூக்கிட்டு இருக்கீங்க, என்ஜாய்மெண்ட் பண்ணலன்னு. நாங்க என்ஜாய்மெண்ட் பண்ணிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அந்த என்ஜாய்மெண்ட் பண்ண முடியாது. இப்ப நாங்க இந்த வந்த இடத்த கவர் பண்ணி உங்களுக்கு போட்டனால எத்தனையோ உறவுகள் நம்ம வீடியோஸ் எதிர்பார்க்க உறவுகள் இருக்கு. ரெண்டாவது, நம்ம வீடியோ பாத்துக்கிட்டு இருக்கப்ப பாத்தீங்கன்னா உங்களை அறியாமையே ஒரு மாதிரி வாய் விட்டு சிரிச்சு பாத்துக்கிட்டு இருப்பீங்க. ஆனா சிரிச்சது உங்களுக்கே தெரியாது. சிரிச்ச மூஞ்சா பாத்துட்டு இருப்பீங்க. அது என்ன தெரியுமா? அது நேரடியாவே நீங்க எங்களோட வந்து கலந்து பேசுன மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். அதுதான் இது வந்து சம்பாதிக்கிறதெல்லாம் தாண்டி ஒருவரோட வீட்டுக்கு உள்ளார போயிட்டு அவங்களோட உள்ளங்கள்ல போய் நிக்கிற விஷயம். இதெல்லாம் இப்ப எங்க பார்த்தாலுமே புதுசா பாக்குற மாதிரி இருக்கு. நீங்க சாந்தாக்கா தானே, நீங்க கௌரி அக்கா தானே அப்படின்றாங்கல்ல. நம்ம தான் அவங்களை புதுசா பார்த்திருப்போம். அவங்க வந்து நம்மள ஆல்ரெடி நம்ம குடும்பத்துல ஒரு ஆளா அவங்க ஏத்துக்கிட்டதுனால எங்க போனாலும் அந்த ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்குது பாத்தீங்களா? அப்படியே பார்த்தோன்னே. கண்டிப்பா அதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கோம். ஆமா, அது ஒரு பெரிய விஷயம். எந்த வேலையிலயும் வந்து ஒரு வேலையில சம்பாதிக்கணும்னா வருமானம் மட்டும்தான் வரும். ஆனா இந்த வேலையில மட்டும்தான் வருமானத்தோட சேர்த்து நல்ல பேரு புகழ் ரெண்டுமே கிடைக்குது. அது காரணம் வந்து ஒரு வீட்டுல இருக்க தாய்மார்கள், அண்ணன் தங்கச்சிகள், நீங்க மட்டும்தான் அது காரணம். இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம செய்யக்கூடிய வீடியோஸ் கண் கூசாத அளவுக்கு இருந்தாலே நம்ம வீட்டுல இருப்போம்னு நினைக்கிறாங்க. எந்த வீடியோஸ் போட்டாலுமே அதுல நாங்க தெளிவா இருக்கணும்ங்கிறதுல நாங்க இப்ப இல்ல, வீடியோஸ்க்கு வரும்போதே நாங்க முடிவு பண்ண ஒரு விஷயம். இப்பன்னு இல்ல, எப்பவுமே அப்படிதான். சில விஷயங்கள்ல சில டைம்ல நம்ம நைட்டியோட நின்று எடுக்கிறனால நீ மாறிட்ட, உன்னோட ஆட்டிடியூட் எல்லாம் வேற மாதிரி இருக்கு. அப்படி கிடையாதுங்க, எண்ணங்கள் தான் இருக்கு, உடையில விஷயம் கிடையாது. உடை இப்ப நைட்டி எல்லாம் வந்து எல்லா பேருமே போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது. போட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, அத நீ சொல்லிரு ஒரு சோன். சரி, ஓகேங்க, மணி ஆகி போயிருச்சு. என்னங்க உலகமே பாக்குது, அது ஒரு சோன். நம்ம திருச்சிக்கு வந்திருக்காங்க அண்ணாவுக்காவும். அதனால இப்படியே விட்டா கரெக்டா இருக்காதுல. அதனால ஹோட்டலுக்கு போயிட்டு நல்ல ஹோட்டல் போயிட்டு சாப்பிட போறோம். எங்க என்னன்றதெல்லாம் நம்ம அப்படியே நீங்க வீடியோல பாருங்க. ஆனா கிளம்புவோம், சாப்பிட போலாம். யூடியூப் வருது எல்லாமே. இந்த என்ன மிஸ் ஒரு ஹாய் சொல்லிருங்க வீடியோல. அதாவது ஆட்டோ ஏற வந்தோம். ஆட்டோ ஏற வந்த இடத்துல ஆட்டோக்காரரும் நம்ம உறவு தான். ஆமா, நான் உங்களுக்கு நிறைய வீடியோ நான் உங்க வீடியோ நான் வச்சிருக்கேன். அப்படியா? சந்தோஷம். ரொம்ப நன்றி. எங்க போனோம்? நம்ம ஒரு மிஸ் இருக்குல்ல, அந்த மேல மாடியில நம்ம இந்த பெருசு பேர் நல்ல பேரு, திடீர்னு ஞாபகம் வரல. இந்த தொக்குலாம் வச்சு மாடியில சாப்பிடுவாங்க. சரி, நானும் வரல. எப்படி இருந்தாலும் இப்ப உங்களுக்கு ரிட்டர்ன் போறது எங்க, எப்படி போறது? மதுரை வந்து பஸ் ஸ்டாண்டு சத்திரம் போயிட்டு அங்க இருந்து சத்திரம் போயிட்டு, அப்ப இங்கிட்டு வழியா தான் வரணும். சத்திரம் போனா முதல்ல சாப்பிடுவோம், அப்புறம் ரிட்டர்ன் பாப்போம். இல்ல, மதுரைக்கு தானே அந்த அதுக்கு பக்கத்துல மாதிரி. இல்ல, நான் என்ன, அது மதுரை பஸ்ல தானே போவீங்க நீங்க? ஆமா, மதுரை பஸ் தானே. மதுரை பஸ் அப்படின்னா நீங்க அது பெரிய பஸ் ஸ்டாண்ட் போய் தான் போகணும். ஆமா, அங்கே போற மாதிரி தான் இருக்கும். சரி, நீங்க வண்டியில இருக்கீங்க, என்னைய ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நீங்க வண்டியில இருக்கீங்க. ஆமா, வண்டி இருக்குல்ல இங்க. இந்தா, நீ வண்டியில இருக்கு. அதாவது சாப்பிடலான்னு கிளம்பிட்டோங்க. ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. அது முத்து ரொம்ப காலையில இருந்து நாங்க 2 பேருமே சாப்பிட்டோம். என்ன சாப்பிட்டோம்? இட்லி சாப்பிட்டோம். இட்லி சாப்பிட்டுட்டு தான் வந்தோம். கௌரி சாப்பிட்டீங்களா? கௌரி தோசை சாப்பிட்டுருக்காங்க. ஆமா, எங்க வீட்டுல எல்லாரும் முட்டை சாதம் சாப்பிட்டாங்க. ஏன்னா பசங்க எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு வரணும் இல்லையா, காலையில முட்டை சாதம் செஞ்சாச்சு. அதனால பசங்க அதை சாப்பிட்டு போயிட்டாங்க. அவரும் சாப்பிட்டாரு, நான் மட்டும் தோசை சாப்பிட்டேன். கௌரி பேசுறது கேட்டுச்சான்னு தெரியல. மைக் கேட்கும், நம்புவோம்.
கேட்கலன்னா வாயாச ஊம படம் பாத்துருக்க என்ன இப்ப போயிட்டு மெஸ்ல போயிட்டு சாப்பிட போறோம். சேதுராமத்துல மெஸ் இருக்கு இல்லையா, இங்க திருச்சிலேயே வந்து ஃபெமிலியரானது அதுதான். அங்க போனோம்னா தொக்கு ஐட்டமா நிறைய வைப்பாங்க, சாப்பாடு செம்மையா இருக்கும், தொக்கெல்லாம் செம்ம டேஸ்டா இருக்கும். அங்கதான் கூட்டிட்டு போற அக்காவை, ஏன்னா அங்க சாப்பிட்டாங்க அடுத்த டைம் வந்து அங்கதான் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. அதுக்காக அங்க கூட்டிட்டு போறோம். பாத்துருவோம் எங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா போய்கிட்டு இருக்காரு கார்த்தியை ஃபாலோ பண்ணி நாங்க போய்கிட்டு இருக்கோம். அந்த போராள் பாருங்க சிவப்பு கலர் சட்டை. நம்ம ரசத்துல இறங்கியாச்சுங்க. இன்னைக்கு வேகமா கேட்கறேன். நம்ம ரசத்துல இறங்கியாச்சு. என்னைக்கு கொலஸ்ட்ரால் கூட இருக்குங்கிறனால அன்னையில இருந்து ரசம் சாப்பிட மாட்டேன். பக்கத்துல என்னன்னு கேட்டீங்க, நான் ஒதுக்கிட்டேங்க. நிறுத்திட்டேன். சூப்பரா இருக்கு. இதுவா இது நம்ம ரசிகர்கள் ஒருத்தவங்க பக்கத்துல சாப்பிட்டவங்கள்ட்ட போன போட்டு கொடுத்து பேசணும். எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ஹாய், வாங்க சாப்பிடலாம். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படியா? திருச்சிக்கு வேலைக்கு ஒரு வேலை விஷயமா வந்தோம். ஒண்ணுமே எனக்கு கேட்க மாட்டேங்குது, நான் சும்மாவே செவிடி. சாப்பிடுறேன், நீங்களும் சாப்பிடுங்க. ஓகே, பாய். வந்தோம், சாப்பிட்டோம், விருந்து தட உடலா தம்பி வாங்கி கொடுத்துட்டாங்க. விருந்தெல்லாம் கிடையாதுங்க, இவங்க எல்லாம் சாப்பிட்ட லிஸ்ட்லயே வராது. ஆமா, இவங்க என்னோட கணக்குல இவங்க விரதம். அண்ணன் கொஞ்சோண்டு தொக்கு போட்டு சாப்பிட்டாங்க, அப்புறம் ரசம் மோர் தான் இங்கெல்லாம் நாங்க சாப்பிடவே மாட்டோம். சாப்பிட்டு முடிச்சு இடம் இருந்தா கொஞ்சம் டம்ளர்ல வாங்கி குடிப்போமே தவிர அதெல்லாம் சாதத்துல ஊத்தி சாப்பிடவே மாட்டோம். வராது போல இருக்கு. எங்க வற்புறுத்தல்லதான் 2 பேரும் சாப்பிட்டது இல்ல அப்படின்னா 2 பேரும் சாப்பிடறதுக்கு லாய் கிடையாது. ரெண்டாவது வெளியில ஹோட்டல்ல சாப்பிடறதுக்கு இவங்க எல்லாம் ஆள் கிடையாது. வீட்டுல இந்த பழைய மீன் குழம்பு வச்சு சுட சாப்பிடுறது, இந்த பழைய சோறை சாப்பிடுறது, அதுக்கு தான் இவங்க லாய்க்கு. இப்படியே என்னை வளர்த்துட்டாங்களா, அதனால அப்படியே முடிஞ்சு. இல்ல, இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, அக்கா இங்க தொக்கெல்லாம் ஸ்பெஷலிஸ்ட் சொன்னாப்ல. நான் சொன்ன தம்பி உனக்கு பத்தி தெரியும், நான் தொக்குலப்பா ஏற்கனவே ஸ்பெஷலிஸ்ட், பழச சூடேட்டி கொடுக்குறதுன்னு அப்பவே சொல்லிட்டேன். எப்படிக்கான்னு கேட்டேன். முதல் நாள் வச்சா குழம்பு, 2வது நாள் வச்சா தொக்கு, 3வது வச்சா ஊறுகாய், 4வது நாள் வச்சா வரட்டி வச்சுக்குவோம். நீங்க பழச சாப்பிடாதீங்கிறீங்க. சில குழம்புலாம் பழசு போட்டாதான் டேஸ்ட் அதிகம். அதுக்கு எடுத்துக்காட்டு கார்த்திகளுக்கு வைக்கிற முத நாள் குழம்பு மறுநாள் தோசை சுட்டு இட்லி சுட்டு சாப்பிடுற ஃபேமிலி இருக்காங்க. அதுல எந்த ஃபேமிலி இருக்கு. திருப்பி மீன் குழம்பு பழசு பட்டா சாப்பிடுறது, புளி குழம்பு பழசு பட்டா சாப்பிடுறது, பழைய சோறு பழசு பட்டா சாப்பிடுறது, இதெல்லாம் நம்ம பழசு பட்டாதான் பழைய சோறு. சொல்லும்போது ஆராய்ச்சி பண்ணக்கூடாது இடையில. சரி, தம்பியை சந்திச்சதுல திருச்சிக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன ஒரு குறை, வீட்டுல தங்கிட்டு ஒரு 3 நாள் இருந்துட்டு போலாம்னு தான் நம்ம 1 மாசத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணது. ஆனா இப்ப சட்ட சிக்கல்கள், சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இதெல்லாம் அமையாததினால் அதனால நம்ம இவங்க பாதியிலே கிளம்புற மாதிரி ஆகி போயிருச்சு. வீட்டுக்கு கூட வரல, மேட்டராதான். சரி, ஓகே, சந்திச்சோம், ரொம்ப சந்தோஷம். இப்ப நம்ம அண்ணனை வந்து பஸ் ஏத்தி விட போறோம், ஊருக்கு போறாங்க. வீட்டுக்கு வரலன்னு தம்பி கஷ்டப்படக்கூடாது. இன்னொரு டைம் நம்ம சந்திப்போம். என்னங்க, நம்ம சூழ்நிலை என்னன்னு எங்களை விட உங்களுக்கு நல்லாவே தெரியும், தம்பி உங்களுக்கு தெரியும். புரிஞ்சுக்கிட்டனாலதான் எந்த உறவுமே அதிக நாள் நிலைக்குது. அதாவது ஒரு உறவு நீடிக்குதுன்னா அந்த இடத்துல புரிதல் மட்டுமே நிலைக்கப்படுது. புரிதல் இருந்தாலே. கல்யாண பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் எங்களோட வாழ்த்துக்களை சொன்னதா சொல்லிருக்கோம். கண்டிப்பா சரிங்களா, வீடியோவையும் போட்டோ காமிச்சிடுறோம். வாழ்த்துக்கள் சொல்லுங்க, நாங்க போய் சொல்லப்போ அந்த நேரடியா சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிடுறோம். சரி, ஓகே, வைக்கீங்க, கிளம்புறோம். வந்து திருச்சி வந்து ரொம்ப சந்தோஷம். கார்த்தியும் கௌரியும் சந்திச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்பா அண்ணன் இப்பதான் பேரை கரெக்டா சொல்லிருக்காரு. காயத்ரி பாருங்க, கரெக்டா சொல்லிட்டாரு. உங்களுக்கு விஷயம் தெரியாது, காயத்ரின்னு யாரும் நல்லா நெஞ்சுக்குள்ள போய் உட்கார்ந்து சொல்லிக்கிறீங்க. இப்பதான் நல்லா வந்திருக்கு. ஏதோ ஒரு பேரு பேராங்க முக்கியம், பாசம் தான் முக்கியம். கௌரிக்கு எப்போ என் மேல பாசம் இருக்கும். ஆமா, கார்த்திக் இல்லன்னு சொல்ல முடியாது. கார்த்திக் மேல பாசம், பிறந்தவங்க மேல எப்படி பாசம் இல்லாம போகுது. எனக்கு என் தம்பி மேல பாசம் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு அவங்க அண்ணன் மேல பாசம் இருக்கும். அதுக்கு யாரோ சொல்லிருந்தீங்க எத்தனை நாள் இந்த உடன்பிறப்பு நிக்க போகுது அப்படின்னு. அதுதான் நான் சொன்னேன், எந்த உறவுலுமே புரிதல் இருக்கணும். புரிதல் இருந்தா மட்டுமே அந்த உறவு நீடிக்கும். எங்க உறவு நீடிக்கத்தான் செய்யும். நம்ம தம்பி நீங்க நம்ம தம்பிக்கு எத்தனை வருஷம் ஆச்சு அக்கா? இப்ப இது 1.5 வருஷம் ஆயிருச்சுக்கா. இந்த 1.5 வருஷ அளவுல தம்பியோட குணமும் மாறல, என்னோட குணமும் மாறல, எங்களுக்குள்ள மாற்றம் வரல. நீங்க மாறிட்டமான்னு யோசிச்சு நீங்கள் மட்டும் நாங்க எங்க சொல்லுங்களேன். நீங்க 2 பேரும் அமைதியாவே இருக்கீங்களே, பேசுங்க. குணமும் மாறலன்னு சொல்லணும்ல. அதாவது எங்களை சொல்லும் போது எங்க குடும்பத்தை சொன்னா, அதுக்கப்புறம் உங்களை சொல்லலாம்னு நினைச்சோம். நீங்களே முந்திக்கிட்டு வந்துட்டீங்க. இல்ல வரல, இல்ல எனக்கு வரல சமாளிக்கிறதுக்கு அக்கா
எனக்கும் ஃபுல்லா இவங்க மேலதான் இருக்கு. சரி விட்டுருங்க விட்டுருங்க மன்னிச்சிருங்க போட்டோம். சரி ஓகே, நாங்க சாப்பிட்டாச்சு வச்சாச்சு, நாங்களும் விடைபெறுகிறோம். தம்பி வீட்டுல இருந்து கிளம்புறோம். வீட்டுக்கு போக முடியலன்னு வருத்தம் இருந்தாலும் இன்னொரு தவணை சந்திப்போம். இன்னொரு தவணை 3 பேர் 4 பேர் சேர்ந்து ஒன்னா வீடியோ எடுப்போம், காமெடி வீடியோ. அந்த நாள் விரைவில் அதுக்குள்ளேயே உடம்ப சரி பண்ணிட்டு வந்துருங்க. நான் கொலஸ்ட்ரால் அது சாப்பிட மாட்டேன் இது சாப்பிட மாட்டேன் சொல்லக்கூடாது. அப்படியே நீங்க எந்த பிரச்சனையும் வந்தாலும் எல்லாத்தையும் வாயை வழியா போட்டு குச்சி வச்சு குத்தி விட்டு அடுத்த நாள் ஆஸ்பத்திரியில வச்சு மொத்த செலவு நானே வச்சு பில்ல திட்டிக்கிறேன், பாத்துக்கிறேன். ஆமா அந்த மாதிரி. சரி ஓகேங்க, எங்களை இதோ நீங்க அண்ணன் எடுக்கிற வீடியோ நம்ம செல்ல மாதிரி. சரி ஓகேங்க, பாருங்க, பார்த்து பத்திரமா இருங்க. பாய்.